ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக்கை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க இந்த கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கேக் செய்கிறதுக்காக ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். நான் 3 முட்டை சேர்க்குறேன். முட்டையோட ஒயிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து பீட் பண்ணணும். அதனால் எக் ஒயிட்டை மட்டும் நம்ம இப்போது தனியாக எடுத்துக்கலாம். நான் 1 kg அளவுக்கு கேக் பண்ணுறேன். அதனால் 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் 2 முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது முட்டையோட ஒயிட்டை மட்டும் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போது ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விஸ்கு வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இது நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைய நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். இந்தளவு வந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். சுகர் அப்போ தான் நம்மளுக்கு கேக்கில் நல்லா கரையும். சுகரை நீங்கள் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 3 பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சுகர் நல்லா கரையும். ஒரேடியாக சேர்த்து நம்ம பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு அங்கங்கே திட்டு திட்டாக நிற்கும். இப்போது இது கூட மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். எசன்ஸ் நம்ம சேர்க்கும்போது அந்த முட்டையோட ஃப்ளேவர் நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நாம் 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்க்கணும். இப்போது அதே 1/4 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பு 250 ml அளவுக்கு இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கேக் செய்யும்போது நம்ம மாவை அப்படியே கொட்டினோம்னா கேக் நல்லா இருக்காது. இந்த மாதிரி செய்யும்போது தான் கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி மாவு சேர்த்ததுக்கப்புறமா நாம் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரே சைடு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கேக் மாவு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு நம்மளுக்கு ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இப்போது ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு கேக் டின் இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஃப்ளாட்டான பாத்திரத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா மாவுமே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ்லாம் அடங்கும். இப்போது ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு கேக் ஈவனாக பேக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கேக் பொங்கி வழிஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு பேக் பண்ணும்போது கேக் நம்மளுக்கு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக சூப்பராக ரெடி ஆகும். இந்த மாதிரி தட்டிட்டு நாம் ஓவனில் செட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ டைம் செட் பண்ணிக்கலாம். 40லேருந்து 50 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஓவனை பொறுத்து நம்மளுக்கு டைமிங் மாறும். அதை பார்த்துட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஓவன் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நம்ம கடாயில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் செய்யும்போது ஒரு 1 hour கிட்ட நம்மளுக்கு ஆகும். ஃப்ளாட்டான கடாயில் நாம் இதே மாதிரி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில்
கேக் மாவை எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு டூத்பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கடாயிலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ச்சியாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போது சூடு வந்து நல்லா ஆறணும். நான் வந்து சூடோடு கட் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு 1/2 hour ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது பட்டர் ஷீட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னு. இந்த கேக்கை ஒரு ஈவினிங் டயத்தில் டீ காஃபி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள் வந்து தேவைப்படாது. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே இந்த கேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் கத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு. உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 பகுதியாக கட் பண்ணி எடுக்கிறேன். நார்மலாக நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.